அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு தமிழ் மாதங்களில் கடைசி மாதமான பங்குனி மாதம் மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க இருக்கு, குறிப்பா இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு, புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசுரேஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானம் வலுவடையுதுங்க. அது மட்டும் இல்லாம வணிகம், தொழில் போன்ற விஷயங்கள் இந்த பங்குனி மாதத்தில் நல்ல லாபத்தை தரும் விதத்தில் சஞ்சரிக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுடைய உயர்வுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. புதிதாக தேர்வு எழுதியவர்கள் வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. குறிப்பா வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. இவ்வளவு நாட்களாக முயற்சித்து வந்தும் கிடைக்காத வாய்ப்புகள் கூட இந்த பங்குனி மாதத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது. அதே போல உங்களுடைய ராசிக்கு 5க்குரிய சுக்கிரன் 10ஆம் இடத்தில் உச்சம் அடைந்து 4ஆம் இடத்தில் உள்ள கேதுவை பார்க்கிறார்கள். பெரும்பாலான கிரகங்கள் தொழில் ஸ்தானத்தில் சூழ்ந்திருக்கின்றன. அவை சுகஸ்தானத்தை பார்க்கின்றன. நீங்கள் எப்பொழுதும் மிக அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை இந்த கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு விரைய குரு என்பதால தேவையற்ற செலவுகளை செய்துவிட்டு வருத்தப்படுவீங்க. அதனால் ஆரம்பத்திலேயே தேவையில்லாத வீண் ஆடம்பர செலவுகளை முற்றிலுமாக தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்க. மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் மிதுன ராசினியர்கள் இந்த பங்குனி மாதத்தில் வேலைக்கு உணவு சாப்பிட முடியாமல் போகலாம். ஏதாவது ஒரு அலைச்சல்கள் அதிகரிக்குங்க. தாயாருடைய உடல்நிலையில கவனமாக இருங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் பலம் பெற்று இருப்பதால பூர்வீக சொத்து பிரச்சனைகள், தந்தையுடன் மன வருத்தம் வரலாங்க. இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அதே போல் ராசிநாதனே 12ஆம் ராசிநாதனான புதன் பகவான் தற்போது வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால முடிவுகள் உங்களுக்கு எதிராக போகும் என்பதால மிகுந்த கவனத்தோடு இந்த ஒரு காரியங்களையும் கையாள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல மிதுன ராசினியர்களுக்கு தற்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால உடலில் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசியினருக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்குங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப பிரச்சனைகளால் கவலை ஏற்பட்டு வந்த நிலையில அவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி மன ஆறுதலை தரும் விதமா அமைய இருக்குது. கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம். அவருக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. பேச்சிலும் செயலிலும் நிதானம், பொறுமை அவசியங்க. அதே போல் பிள்ளை அல்லது பெண் ஒருவரால் பிரச்சனை ஏற்பட்டு மன நிம்மதி பாதிக்கப்படக்கூடுங்க. அதனால் இக்காலகட்டங்கள்ல அதிக பொறுமையுடன் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் சூரியனுடன் இணைந்து பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகள்
ஏற்படுத்தும் என கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல இக்காலகட்டங்களில் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் மறுக்கப்படுங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மிதுன ராசி அன்பர்கள் சக ஊழியர்களுடன் நிர்வாகத்தினருடனும் சற்று பொறுமையுடனும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. உங்களுடைய ஜனன கால தசா புக்திகள் சாதகமாக இல்லை அப்படின்னா நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுது. மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய மிதுன ராசினியர்களுக்கு சந்தை நிலவரம் சற்று கடினமாகவே இருக்கக்கூடும் என்பது சனி மற்றும் செவ்வாய் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுதுங்க. நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. சரக்குகளுடைய விற்பனை விலையை குறைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். இந்த நிலையில் வங்கி போன்ற நிதி நிறுவனங்களினாலும் பிரச்சனைகள் உருவாகுங்க. கூட்டாளிகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. மிகவும் சாதுரியமாகவும் பொறுமையாகவும் நிலைமையை சமாளிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. மனதில் ஏற்படும் சபலங்களினால பாடங்களை மனதை செலுத்துவது சிரமமாக இருக்குங்க. இருந்தாலும் இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியங்க. புதன்கிழமைகள் தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வருவது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த பங்குனி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பூமி காரகரான செவ்வாய் ஜென்ம ராசியில் நிலை கொண்டிருப்பதால் வயல் பணிகள்ல சற்று கடுமையாகவே இருக்குங்க. அதிக உஷ்ணத்தினால் உடலில் சோர்வு அதிகரிக்கும். அதன் காரணமாக வயலில் முழு கவனத்தையும் செலுத்துவது சற்று கடினமாக இருக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பு பணச்செலவு சக்திக்கு மீறி ஏற்படுங்க. சில தருணங்கள்ல புதிய கடனை ஏற்க நேரிடும். கூடுமான வரையில் தவிர்ப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெண்களின் நலனுக்கு அதிகாரம் கொண்ட குரு சுக்கிரன் செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களுமே அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. சனி பகவானும் ஆதரவான நிலையில சஞ்சரிக்கவில்லை. குடும்பத்தில் எதிர்காலம் பற்றிய கவலை மனதை அரிக்குங்க. வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பது சற்று கடினமாக தாங்க இருக்கும். இருந்தாலும் அவசிய செலவுகளை தவிர்த்து அவசிய செலவுகளை மேற்கொள்வதன் மூலமாக இந்த கவலையை உங்களால் போக்க முடியுங்க. அதே போல கையில் இருப்பதை சிக்கனமாக செலவு செய்வது அவசியம். எண்ணி எண்ணி செலவு செய்வது அவசியங்க. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை விநாயகர் கோவிலுக்கு செல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.